நமக்கு வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வந்துருக்குது. நாம் ஆர்டர் போட்ட பார்சல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் ஸ்பீக்கர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அதுதான் இப்போ வந்திருக்கு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினாலும் அவங்களே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம் இருங்க. ஓப்பன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த சீல் வந்து அவர் ஓப்பன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. டக்குன்னு கட் ஆகிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஷாப்லேயே வந்து இது பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. ஓப்பன் பண்ணி இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது டேமேஜ் இல்லை, ஸ்பீக்கரில் நல்லா தான் இருந்தது. இது என்ன ஸ்பீக்கர் அப்படின்னா, கோ மெக்கானிக்கில் ரன்னிங் மாடல் தான் போட்டுருந்துச்சு. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பையிங் கார்டு வந்திருக்கு. அப்புறம் வாரண்டி 1 இயருக்கான வாரண்டி கார்டு இருக்குது. வாரண்டிலாம் க்ளைம் பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரில. இனிமேல் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நல்லா இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே பேக்கிங் பண்ணுறது எல்லாமே எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் நல்லா நீட்டாக டேமேஜ் இல்லாமல் தான் வந்துச்சு. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் போல். ஏன்னா ஆல்ரெடி சாங்பரில் ஒரு ஸ்பீக்கர் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த வீடியோ அவங்களுக்கு போடல. ஆனால் அந்த ஸ்பீக்கர் இதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல். இது நல்லா ஃபில்ட்ருலாம் ஃபுல் பேக்கிங் ஃபில்ட்ருலாம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா டஸ்ட்டு உள்ளே போகாது. டஸ்ட்டு உள்ளே போச்சு அப்படின்னா சின்ன சின்ன குப்பைகள்லாம் எப்படியும் காரில் இருக்கும். அது உள்ளே போச்சு அப்படின்னா ஸ்பீக்கருக்கு நடுவில் மேக்னெட்டில் மாட்டுச்சு அப்படின்னா பாடாது. கரன்னு கேட்கும். ஸ்பீக்கர் சீக்கிரம் போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். இது பரவாயில்ல. ஃபுல்லாக பேக் பண்ணுறதுனால ஃபுல் கிரில்லுங்கிறனால பரவாயில்ல. அதில் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஒயரிங் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அது போக மறுபடியும் 3-வே ஸ்பீக்கருங்கிறனால உங்களுக்கு மேலேயே வந்து டியூட்டர் செட்டப்போடு நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா 600 வாட்ஸ் தான். இதில் பிளாஸ்டிக்கு கோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட மெட்டல் நினச்சேன். பிளாஸ்டிக் கோன். அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கீழே போட்டிருந்தாங்கன்னா எதுவும் டேமேஜ் இருக்காது. அப்புறம் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பாருங்கள். எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டர் எல்லாம் டியூட்டருக்கு வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கரெக்டாக அந்த ஃபில்ட்ரும் ஸ்பாஞ்சு ஃபில்ட்ரும் கொடுத்துருக்காங்க. இது டஸ்ட்டு அதேமாரி உள்ளே போகுது அப்படின்னா அது ஸ்டோர் ஆகிறதுக்கு பரவாயில்ல. குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 3299 ரூபா இதில் போட்டிருக்குது. ஆனால் நான் இந்த ரேட்டுக்கு வாங்கலை. ஆஃபர் ரேட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் தேடிட்டு இருக்கிறப்போ 999 ரூபாய்க்கு வாங்கினது. நல்ல பையிங் தான் அது ரேட்டுக்கு. இது குவாலிட்டியும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். போட்டு ஃபிட் பண்ணி பார்த்துடலாங்க. அடுத்து ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு தான் லோக்கலே வாங்கிட்டேன். ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தேன். ரேட் அதிகமாக இருந்துச்சு. இது லோக்கல் ஷாப்பில் 700 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 6-9 ஸ்பீக்கர் இது நார்மலாக ஸ்லைடு ஸ்பீக்கர் தான் பாக்ஸ் தான் இது. பிரச்சனை இல்லை. இதுவுமே நல்லா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இடத்த வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு பார்சல் டிரைவே அண்ணன் காரில் இல்லை. அண்ணன் கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ 800. நம்ம காரில் மாட்டியிருக்க ஸ்பீக்கர் மாதிரி வேணும்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஆஃபரில் எதாவது வந்துச்சு. நானும் அதே ரேட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனால் சாங்பேர்டு ப்ராண்டில் வாங்கிட்டேன். சரி அதை பார்த்துட்டு அண்ணன் ஒன்று அதே மாதிரி ஆஃபர் வந்துன்னா போட்டு விட்றோம் மாட்டிக்கலாம்னு. சரி மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த காரில் வச்சுருக்க செட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சோனி எக்ஸ்பிளேடு தான் நினைக்கிறேன். எக்ஸ்பிளேடு தான். சோனி எக்ஸ்பிளேடோட பழைய மாடல் டைப்பு. யூஎஸ்பி வராது. ஆக்ஸ் மட்டும் வரும். யூஎஸ்பி வரும், ஆக்ஸ் வரும். ஆனால் ப்ளூடூத் வராது. சிடிஎஸ் போட்டுக்கலாம். பழைய டைப் தான். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஒரிஜினல் செட்டு தான் அது. இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்பீக்கரில் பாக்ஸில் கொஞ்சம் செட் ஆகலை. சைடில் பார்த்தீங்கன்னா உட்காரல. ஒரு நூல் வந்து சைஸ் பாக்ஸ் ஆகி போச்சு. அதை செக் பண்ணி வாங்க முடியல. ரிட்டர்ன் கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்க. சரி நம்ம இதை லைட்டாக கரைச்சிட்டு தான் எடுக்கணும் போல். அண்ணன் வந்து ட்ரில் பண்ணுறாரு. பார்த்து கொஞ்சமாக எடுத்து ட்ரில் பண்ணி வச்சு கொஞ்சமாக பண்ணிவிட்டு அடுத்து பாட்டு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டோம் உங்களுக்கு. தேங்க்யூ.